ஒரு நாளைக்கு 4000 லாரிகள் ஹொசூர்லேருந்து பெங்களூருக்கு போகிறது என்று திமுக கூட்டணியைச் சேர்ந்த எம்பி, முன்னாள் எம்பி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 25,000 கோடி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மாத்திரம் நஷ்டங்கிறார். கரூர் மாவட்டத்தில் 26 மணல் கடத்தும் லாரிகள் திமுகவினருக்கு திமுகவை சேர்ந்த கருணானந்தம் என்பவருக்கு சொந்தமான 26 லாரிகளை பிடிச்சார். இப்போ எஃப்ஐஆர் போட்டிருந்தா அதுக்கு இடி உள்ள வர முடியும். இடி அதிகாரிகள் 7 வருஷமா இங்கே இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ 2 புதிய அதிகாரிகளே மாட்டியிருக்காங்க. அவங்களும் இடி வழக்குகளை பார்ப்பாங்க. தம்பி சார்கள் இவர்களை நோக்கியும் போகும். அதனால இன்னும் ஒரு தம்பி வரவே இல்லை, ஒரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்காராம். 3 விக்கெட்டுகள் மிக நிச்சயமாக மனோ தங்கராஜ். நிச்சயமாக ஹைகோர்ட் கொடுத்துள்ள தீர்ப்புகள் படியாக மணல் மற்றும் கல்குவாரி விஷயத்தில் துறை அமைச்சர்கள் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா திரு ஏவ வேலு. எனவே 3+1 விக்கெட்டுகள் கண்டிப்பாக அடுத்த சில வாரங்களுள் மதுரையில் மட்டும் 1 லட்சம் கோடிக்கு நஷ்டம்னு அவருடைய அறிக்கை, மற்றவர்கள் அறிக்கை கொடுக்கப்பட்டது. எனவே இது எல்லாமே, அதாவது இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, வழக்கு இது போடல, ஈஸியாக இது எஃப்ஐஆர் போடலன்னா ஆகாதுன்னு நினைச்சாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன். திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய 3 அமைச்சர்கள் தற்பொழுது கல்குவாரி இந்த மாதிரியான விஷயத்துல சிக்க போறதா தகவல்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த கேஸ் கோர்ட்ல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிறதாகவும் தகவல்லாம் வந்திருக்கு. யார் அந்த முக்கிய 3 அமைச்சர்கள்? முக்கிய 3 அமைச்சர்கள்னு பார்த்தால், ஒன்று மனோ தங்கராஜ், இதில் கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர். அவர் கிரிக்கெட் மேட்சுக்கு போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அடுத்து அதோட அவர் கோயில்கள் திருவிழாவில் கூடுறது தப்புன்னு பேசியிருக்காரு. அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அதுக்கு அடுத்து நீங்கள் கேட்ட 2வது விக்கெட்டை கோயம்புத்தூரில் நடந்த ஒரு கல்குவாரி வழக்கில் போன வாரம் வந்த தீர்ப்பில் அந்த கலெக்டர் மிக அருமையாக செயல்பட்டுள்ளார், ஆனால் துறை IAS அதிகாரி தவறாக நடந்துள்ளார்னு வந்துச்சு. அதே விஷயம் இன்னைக்கு திருப்பி அதே மாதிரி இன்னொரு குவாரி கேஸ்லேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நடந்திருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாயின் மார்பிலிருந்து பால் குடிக்காமல் மார்பை வெட்டி ரத்தம் குடிக்கிற மாதிரி பூமி தாயிட்டு கல்குவாரியை வெட்டி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இங்கே என்ன நடந்ததோ கோயம்புத்தூரில் இந்த 2 குவாரியில் இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்துள்ளது. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக சொன்னால், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி குவாரியில் நடந்த விபத்தில் ஒருவர் இறக்கிறார். அதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு உள்ளே போய் சீல் வச்சால் கிட்டத்தட்ட 30 குவாரியில் 750 கோடிக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக எடுத்திருக்குன்னு சொல்லி சீல் வச்சிடுறாங்க. ஒரு 6 மாதம் சீலில் இருக்குது. அப்போ மாவட்டத்தில் ஏதோ ஒரு குறை தீர்ப்பு மீட்டிங்னு நடக்குது. ஸோ அப்போ யார் கலந்துக்கிறாங்க? மாவட்ட கலெக்டர் வராரு, உள்ளூர் எம்பி ஞானதிரவியம். இது 2024 தேர்தலுக்கு முன்னாடி அப்போ எம்பியாக இருந்தது ஞானதிரவியம், திமுக. அவர்களோடு கலந்து கொண்டவர் தமிழகத்தின் இன்றைய சபாநாயகர் அப்பாவு. நேரடியாக கலெக்டரை வச்சுக்கிட்டு அப்பாவு சட்டையை பிடிக்காத குறையா, என்னைக்கு நீ இந்த இதெல்லாம் திறக்க போகிற, இந்த கல்குவாரியெல்லாம் திறக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள் அப்படின்னு மிரட்ட, இல்லை சார் அது விஷயம் பெண்டிங்கில் இருக்குது, அதில் 750 கோடிக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு அவர்கள், அதெல்லாம் இல்லை எனக்கு அடுத்த வாரம் திறக்கணும் அது எதுங்கிறார். அந்த கலெக்டர் அதை கேட்கல. ஆனால் இவங்க 2 பேரும் ப்ரெஷர் கொடுத்து நான் பார்க்குறேன்னு உடனே அங்கிருந்து கால் செல்ல திரு துரைமுருகன், அன்னைக்கு கனிமவளத்துறை அமைச்சராக இருந்தவர், ஜெயகாந்தன் IAS என்பவரை அனுப்புகிறாரு. அவர் அந்த 750 கோடி நஷ்டம் என்ற சொல்ல இடத்துல 28 கோடி ரூபாய் மட்டுமே அபராதம் போட்டுட்டு அதுக்கும் EMI கட்டுற மாதிரி மாதம் கட்டலான்னு திருப்பி அவங்களுக்கே கொடுக்குறாரு. சரி, தவறு செஞ்சவங்க உனக்கு ஒரு குவாரி லைசன்ஸ் கிடைச்சா 2 மீட்டர் தான் எடுக்கலான்னு சொன்னால் 20 மீட்டர் எடுத்திருக்காங்க. சரி, 20 மீட்டர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா 2 மீட்டரில் எவ்வளோ வந்துடும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் பணம் கட்டுறோம். ஆனால் இவன் இடத்த தாண்டி பக்கத்து இடம்னு போய் எடுத்திருக்கான். இப்படி எடுத்து ஒரு இடத்துலையும் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஏற்கனவே இந்த 2 மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு 4000 லாரிகள் ஹொசூர்லேருந்து பெங்களூருக்கு போகிறது என்று
அதிமுகவுக்கு திமுக கூட்டணியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 25,000 கோடி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மாத்திரம் நஷ்டங்கிறார். நம்ம இதுக்கெல்லாம் யார் அடிப்படையாக எடுத்து கொடுத்தாருன்னு சொன்னால், ஒரு வருடத்திற்கு மேலே நிதியமைச்சராக இருந்துவிட்டு 2வது பட்ஜெட்டை போட போகிறார் நம்ம அன்றைய நிதியமைச்சர். உலகத்திலேயே அவருக்கு ஈடான ஒரு பொருளாதார நிபுணர் இல்லை. அவர் எல்லாத்துக்கும் மேஜிக் மாதிரி தமிழகத்தை சரி செய்வார் என்று சொல்லப்பட்ட பழனிவேல் தியாகராஜன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டியில் சொன்னது, டாஸ்மாகில் வரவேண்டிய பணத்தில் பாதி தான் வருது, மீதி அதே மாதிரி கல்குவாரி மண் லைசன்ஸில் வருடத்திற்கு சில 100 ரூபாய் தான் கோடிகள் தான் வருகிறது. ஆனால் ஆண்டிற்கு பல ஆயிரம் கோடிகள் வருமானம் வரும் அளவிற்கு செய்ய முடியும் அப்படின்னாரு. இப்போ சொன்னவரை தூக்கி வெளில போட்டாங்க. ஆனால் அதே சில 100 கோடிகள் தான் வருது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கோயம்புத்தூரில் மாத்திரம். இதே கோயம்புத்தூரில் ஒரு 1.5 மாதம் முன்னாடி, நீங்கள் போன மாதம் ஒரு 15 நாள் முன்னாடி முரளின்னு ஒருத்தர் பேட்டி எடுத்தீங்க அனிமல் இதில். அவர் கோயம்புத்தூரில் செம்மண் கடத்தலில் நடந்த ஊழலை, தடாகம் பகுதியில் இருக்கிற குவாரிஸில் நடந்த செம்மண் குவாரியில் நடந்த அராஜகத்தை கேஸ் போட்டப்ப கலெக்டர் போய் உள்ளே போய் ஃபோட்டோ வீடியோ எடுக்க அந்த தீர்ப்பிலேயே 20க்கும் மேற்பட்ட ஃபோட்டோக்கள். சார், மலைக்கு மேலே இருக்கிறல லாரி போகிறதுக்கு உடைச்சி பாலம் ரோடு போட்டிருக்காங்க. இது எல்லாம் ஃபோட்டோ அதில் இருக்குது. ஸோ கனிம வளத்துறை, மணல் வளத்துறை, இது மணல் யார்கிட்ட வருதோ வரும். நிச்சயமாக கனிம வளத்துறை திரு துரைமுருகன் இதுக்கும் பதில் சொல்லி ஆகணும். இதுக்கும் பதில் சொன்னார். மணல் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு திருநெல்வேலியில் உட்காந்துட்டு ஒரு பாதிரியார், அவர் யார், நம்ம சபரிமலை இங்கே இருக்கிற பதனம்திட்டா மாவட்டத்தின் மறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாதிரியார் பேரில் லைசன்ஸ் வாங்குறாங்க. அவங்க மணல் அள்ளுறாங்க. என்ன லைசன்ஸ் வாங்குறாங்க? எம்சாண்ட் ஃபேக்ட்ரி நடத்துகிறோம், அதற்காக லைசன்ஸ். ஆனால் பல 100 கோடிக்கு அவங்க மணல் அள்ளிட்டாங்கன்னு 10 கோடி ரூபாய் ஃபைன் போடப்பட்டது. அது கட்டலன்ற நிலைமையில் அந்த இது பதனம்திட்டா கத்தோலிக்க சர்ச்சின் ஆர்ச் பிஷப்பு 6 பாதிரியார்கள் கைது பண்ணாங்க. பட் இதுக்கெல்லாம் எந்த அளவிற்கு இவங்க இது போட்டிருக்காங்க? ஏன்னா இவங்க ஒரே ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, எஃப்ஐஆர் போடுறதில்லை. எஃப்ஐஆர் போட்டால் ஈடி உள்ளே வந்துடும். அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் இவங்க ஒத்தருக்கு போட்ட வழக்கிலேயே நேற்று இந்த 2 தீர்ப்புகள் வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் தமிழகத்தின் கொஞ்சம் ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லிக்கலாமா, இல்லாட்டி அப்பப்போ ரீல்ஸ் போடுற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருண்குமார், முந்தா நேற்று சாயந்தரம் தான் ஒரு மெமோ வந்துச்சு. எந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்களோ இனிமேல் தங்கள் ஃபோட்டோக்களுடன் யூடியூப்க்கோ அல்லது ரீல்ஸ்க்கோ இது பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் நேற்றுக்கு உடனே என்ன பண்ணிட்டாரு, இது கரூர் மாவட்டத்தில் 26 மணல் கடத்தும் லாரிகள் திமுகவினருக்கு திமுகவை சேர்ந்த கருணானந்தம் என்பவருக்கு சொந்தமான 26 லாரிகளை பிடிச்சிருந்தார். இப்போ எஃப்ஐஆர் போட்டிருந்தா அதுக்கு ஈடி உள்ளே வர முடியும். ஏற்கனவே மணல் கடத்தலில் உங்களுக்கு 5 மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு எடுக்கப்பட்டதுன்னு போட்ட பில்லு 38 கோடி ரூபாய். ஆனால் சேட்டலைட்டை வச்சு, ஜிபிஆர்எஸ் மேப்பை வச்சு, ஐஐடி வச்சு பார்த்தப்போ 4700 கோடி. அதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க யூஸ் பண்ணுற அந்த இந்த குவாரி லாரிகளில் இருக்கிற இது இருக்குது, அந்த இது எவ்வளோ கிலோமீட்டர் போகிறது ஜிபிஆர்எஸ்னு அவங்க வச்சுருக்காங்க. எத்தனை முறை அது செக் போஸ்ட்டை தாண்டி போயிருக்கு. இந்த அளவுகள் போட்டால் இவங்க காட்டின ஒரே வண்டி 10 தடவை போனால் ஒரு தடவை தான் என்ட்ரி போடுறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து ஈடி போன தடவையே சொல்லியிருக்கு. இப்போ ஈடி இதிலெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, தமிழக அரசு ஈடி ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் பேரில் இது பண்ணி மதுரை ஆஃபீஸில் போய் பல ஃபைல்ஸை ஈடி ஃபைல்ஸை எடுத்துகிட்டு வந்து அந்த வழக்கு பெண்டிங் இருக்குது. இப்பொழுது அந்த அதிகாரிகள் மாற்றப்பட்டு நேரடியாக, அதாவது ஈடிங்கிறது ஹோம் மினிஸ்டர் கிடையாது, அது இவங்களுக்கு கீழே நிதியமைச்சர் கீழே வரும். ஆனால் தற்போது இப்போ அடுத்த வருஷம் எடுத்துக்கிட்டு அடுத்து வரப்போகிற தேர்தல் பீகார். ஆனால் அதற்கு அடுத்த வருஷம் வரப்போகுது கேரளா, மேற்கு வங்காளம் மற்றும் தமிழ்நாடு. அந்த 2 ஸ்டேட்டுக்கு போகிறத விட அமித்ஷா மிக முக்கியமான குறி எடுத்து ஈடி அதிகாரிகள் 7 வருஷமாக இங்கே இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ 2 புதிய அதிகாரிகளே மாட்டியிருக்காங்க. அவங்களும் ஈடி வழக்குகளை பார்ப்பாங்க. டாஸ்மாகில் தடை இல்லை, தம்பி சார்கள் இவர்களை நோக்கியும் போகும். அதனால் இன்னும் ஒரு தம்பி வரவே இல்லை, ஒரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்காராம். 3 விக்கெட்டுகள் மிக நிச்சயமாக
மனோ தங்கராஜ். இப்போ மனோ தங்கராஜை எடுத்துக்கிட்டால் சார், பெங்களூரில் அந்த டீம் ஜெயிச்சிருச்சுன்னு கொண்டாடுறாங்க. சரியான ஏற்பாடுகள் இல்லை. அதாவது ராத்திரி 11 மணிக்கு மேட்ச் முடியுது. அங்கேயே அவங்க கொண்டாட்டமே ராத்திரி வந்தவங்களே கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் போயிருக்கு. ஆனால் அதிகாலையில் 8 மணிக்கு பெங்களூரில் ஒரு முக்கிய பார்ட்டிலேருந்து ஒரு ரோட் ஷோவாக திருப்பி அதே ஸ்டேடியத்துக்கு போய் அங்கே இன்னொரு கொண்டாட்டம் பண்ணுறாங்க. இதுக்கு அஃபீஷியலாக பர்மிஷன் வாங்கலை. அதாவது எழுத்துப்பூர்வமாக கேட்டிருக்கு, டீம் கேட்டிருக்கு, பெங்களூர் டீம் கேட்டிருக்கு. ஆனால் இவங்க கொடுக்குறேன் இல்லைன்னு பதில் கொடுக்கல அப்படின்னு நேற்றுக்கு கமிஷனரை அவங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொன்னால் துணை முதலமைச்சர் அந்த கம்ப்ளீட் மீட்டிங்க்கு இதுக்கு ரோட் ஷோக்கு கூட போயிருக்கார். முதலமைச்சருடைய பேரன் வந்து கோலிக்கிட்ட இது வாங்கி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இது வாங்கிட்டு போயிருக்கான். ஆனால் இவ தன்னுடைய செக்ரட்டரி ஒருத்தரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடந்த சம்பவம் மிக தவறு. 11 பேர் இறந்தது, பல பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கங்கிறது வருத்தம். இதை பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்தது தவறு, சரியான பாதுகாப்பு இருந்திருக்கணும்னு சொல்லணும். அப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்ல. என்னை பொறுத்தவரை பகுத்தறிவு உள்ளதாக பார்த்தால் கோயில் திருவிழா போன்றவற்றிலும் விளையாட்டுகளிலும் யாரும் போய் கூட்டம் சேரக்கூடாதுங்கிறார். சார், விளையாட்டில் கூட்டம் சேரக்கூடாதுன்னா கிரிக்கெட் மேட்சுக்கு ஸ்டாலின் சார் போயிருக்காரா இல்லையா? உதயநிதி ஸ்டார் போய் உட்கார்ந்தது மாத்திரம் இல்லை, பக்கத்தில் எஸ்என்ஜே இது ஸ்டிக்கரோடு போய் உட்கார்ந்தாரா? சாராயத்தை அவங்களுக்கு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ இல்லை அந்த கம்பெனி தான் ஸ்பான்சர்னே வச்சுப்போம். காரணம் சொன்னால் எஸ்என்ஜே இதுக்கு சிஎஸ்கேக்கு அதுக்கு போய் உட்கார்ந்தாரா? அப்படி இருக்கிறப்ப இவங்க மேட்ச் பார்க்கக்கூடாதுன்னு என்ன சொல்கிறது? அடுத்ததாக ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த திமுகவின் எம்பி தயாநிதி மாறனுடைய அண்ணன் கலாநிதி மாறன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் ஓனராக 10,000 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காங்களா? அப்புறம் எப்படி சார் கிரிக்கெட்டை வேண்டான்னு இவர் சொல்கிறாரு? ஏன் சினிமா கூட்டம் சேரலாமா? போன மாதம் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி புஷ்பா 2 படத்தில் ஒருத்தர் கூட்டத்தில் செத்து போகலையா? ஸோ இது என்ன சார் பேச்சு? அடுத்தது திருவிழா கூட்டம்னா இன்னைக்கு கோயில் திருவிழான்னு ஏன் சொல்கிறீங்க? எல்லா மதமும் சொல்லுங்களேன். இன்றைக்கி பக்ரீத்துக்கு ஏன் வாழ்த்து சொல்கிறாரு? அப்போ பகுத்தறிவுக்கு வந்து பக்ரீத் ஒத்துக்கும். இன்னொன்று உங்கள் வரி பணம், ஏன் வரி பணம், கேமராமேன் வரி பணம், இவங்க எல்லாருடைய வரி பணத்தில் கேரளாவை சேர்ந்த ஒருத்தரை தேவசகாயம்னு ஒருத்தர் நாயருங்கிறவரை தேவசகாயம் பிள்ளைன்னு பேரை மாற்றி அவருக்கு செயின்ட் பட்டம் கொடுக்குறாங்கன்னு வேட்டிக்கனுக்கு இவர் நம்ம வரி பணத்தில் போயிட்டு வந்தார் திருவிழாக்கு. எதுக்கு சார் இப்படி பேசுகிறீங்க? ஏற்கனவே இவர் பேரில் எவ்வளவு ஊழல்கள் இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாரு? கிரிக்கெட் மேட்சுக்கெல்லாம் போகணுன்னா நீங்கள் பார்ட்டிசிபெண்ட்டாக போகணும், இதுவாக ஸ்பெக்டேட்டராக போகக்கூடாது. அப்போ நீங்கள் ஸ்டாலின் இடத்துல நீங்கள் உட்கார், நீங்கள் ஏன் சார் மந்திரி எம்எல்ஏவாக இருக்கீங்க? மந்திரி அவர் நான் 2 தடவை தூக்கி அடித்தார், நீங்கள் ஏன் சார் இருக்கீங்க? நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாமே, நீங்கள் ஏன் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கீங்க? அடுத்தது அவர் எப்படிப்பட்டவர்? நான் யார் தெரியுமா? கன்னியாகுமரிக்கு ராஜா. என் பையன்தான் அடுத்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர்னு பையனை கொண்டு வர்றார். அவர் தொகுதியில் பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட்டு முன்னால் எல்லாரும் இருக்கிறதா இருந்தது. 2000 அப்போது அது பெண்களுக்கு ஓட்டு போட்டோம்னா மனைவியை கொண்டு வந்து, அது வரைக்கும் அவங்க அரசியல்லையே எல்லாம் மனைவியை கொண்டு வைக்கிறாங்க. அவங்க வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க? யாருடைய நிலத்தையோ எடுத்து இவங்க சொந்த நிலம்னு போட்டு மோசடி டாக்குமெண்ட்டில் விற்றுருக்காங்க. ஸோ மனோ தங்கராஜ் பேரில் இதை தவிர தனிப்பட்ட முறையில் செக்ஸ் வழக்குகள்லாம் இருக்குது. நம்ம தனி நிலைமையில் போக வேண்டாம். பொதுவில் இந்த வழக்கை குவாஷ் பண்ணணும்னு போன மாதம் வந்தப்போ ஹைகோர்ட் குவாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, ஸோ மனோ தங்கராஜ் பேசியிருக்கிறது எப்படி பொன்முடி என்ன பேசினாரோ அதை விட சொல்லியிருந்தால் பகுத்தறிவு படியாக எந்த மத விழாக்கள்னு சொன்னால் பரவாயில்ல. பட் இது தெளிவாக கோயில் திருவிழான்றார். இன்னொன்று, போன மாதம் கன்னியாகுமரியில் ஒரு சர்ச்சு திருவிழாக்காக தேர்வு நடத்துகிற அன்றைக்கி அலங்காரம் பண்ணப்போ 4 பேர் செத்து போயிருக்காங்க. கன்னியாகுமரியில் சவேரியார் விழான்னு சொன்னால் அப்படி ஒரு கூட்டம் நடக்கும். ஸோ அப்போ அதையெல்லாம் அப்போ இதை எடுத்துக்கலாமா? இன்னொன்று, இவருக்கு பகுத்தறிவுன்னா இவர் ஏன் தன்னுடைய குழந்தைங்களுக்கு தமிழில் பெயர் வைக்காமல் தன்னுடைய மத ரீதியாக லத்தீன் பேரும் கிரேக்க பேரும் ஏன் வைக்கிறார்? ஸோ இவர் தெளிவாக திட்டமிட்டு தமிழர்களை இழிவு செய்யணும்னு பேசியிருக்கார். எனவே பொன்முடிக்கு என்ன நியாயம் சொல்லப்பட்டதோ, சைவம் வைணவம்னு பேசப்பட்டதோ, அதே போல் மனோ தங்கராஜுக்கு நிச்சயமாக செய்யணும். அவர் பேரில் எஃப்ஐஆர் போடணும். அதே போல் பொன்முடி அவர்கள் பேசினத்துக்கு அவரை முதல்ல கட்சி பதவியிலேருந்து எடுத்தாங்க. ஹைகோர்ட் அவரை கண்டம் பண்ணவுடனே அமைச்சர் பதவியில் எடுத்தாங்க. பட் அப்போ கூட ஹைகோர்ட் சொன்னது அமைச்சர் பதவியே சொல்ல, முதல்ல அவர் பேரில் எஃப்ஐஆரை போட்டு வழக்கு போடுங்கன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டதாக தெரியல. இவர்
இவருக்கு முன்னாடி பேசியவர் திரு உதயநிதி ஸ்டாலின். அவர் சனாதனம் பற்றி பேசினதுக்கு இன்றைக்கி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. எனவே இந்த 3 எஃப்ஐஆரையும் போடணும். சென்ற ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் திரு வைரமுத்து பேசியதற்கான வழக்கம் முடிக்கணும். ஜார்ஜ் பொன்னையா அவர்கள் பேசிய வழக்கம் முடிக்கணும். இந்த 2 கேஸ்லையும் ஹைகோர்ட்டு அவர்கள் தெளிவாக பேசியது சட்ட விரோதம், தப்புன்னு சொல்லிடுச்சு. கீழ் நீதிமன்றத்துக்கு போனால் ஒரு விசாரணையில், ஏன்னா ஹைகோர்ட்டே சொன்னதுக்கப்புறம் கீழ் நீதிமன்றம் பண்ண முடியாது. குவாஷுக்கு போனப்போ இத்தனை பிரிவு போட்டிங்க, உதாரணமாக இவர் எடுத்துக்கிட்டால் ஜார்ஜ் பண்ணி 7 பிரிவில் போட்டிங்க, 5 பிரிவில் இவர் மேலே அது செல்லாது, 2 பிரிவில் இவர் பேசியது தப்புன்னா கீழ் நீதிமன்றத்தில் என்ன நடக்கும்? அதனால இந்த வழக்கையே நடத்தாமல் இழுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆட்சி 4 வருஷம் முடிஞ்சாச்சு. ஆனால் வைரமுத்து கேஸ் அதுக்கு 1.5 வருஷம் முன்னாடி, முதலாண்டில் ஜார்ஜ் பொன்னையா பேசினார், 3.5 வருஷம் ஆயிடுச்சு. சார், இந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுத்தா மக்களை மதம், ஜாதி, இந்த மாதிரி திராவிட பண்ணையாரியம் செய்வது குறைஞ்சி மக்கள் ஒழுங்காக சகோதரத்துவெல்லாம் வாழலாம். அதனால இந்த மாதிரி பேச்சிற்கு கண்டிப்பாக மனோ தங்கராஜ் மீது எஃப்ஐஆர் போடணும், அவரை டிஸ்மிஸ் செய்யப்படணும். நிச்சயமாக ஹைகோர்ட் கொடுத்துள்ள தீர்ப்புகள் படியாக மணல் மற்றும் கல்குவாரி விஷயத்தில் துறை அமைச்சர்கள் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா திரு ஏவ வேலு, அதாவது தண்டராம்பட்டு அவருடைய தொகுதியில் ஒரு பாலம் கட்டப்பட்டு 3 மாதத்தில் அடிச்சிட்டு போச்சு. அந்த பாலம் டெண்டர்லேருந்து அந்த உங்களுக்கு கிருஷ்ணகிரி டேம்லேருந்து வர்ற தண்ணி தென்பண்ணையாறு வருது. ஏற்கனவே சில வருஷத்துக்கு முன்னாடி 2.5 லட்சம் டிஎம்சி கன அடி தண்ணீர் வரும். இது நாங்கள் வெறும் 50,000 கன அடிக்கு தான் டிசைன் பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்தது 2.5 லட்சம். அதனால அடிச்சிட்டு போச்சுன்னா ஏற்கனவே 2 லட்சம் வந்திருக்கு. நீங்கள் பாலங்க, ஏன்னா இவங்க மணல் அள்ளுறதுனால அது போயிருக்கு. அடுத்தது சாதாரண பாலம் என்று சொன்னாலே 4.5 மீட்டருக்கு இது போடணுமா, இதில் வெறும் 2.5 மீட்டருக்கு தான் போட்டிருக்கு. அடிச்சுட்டு போனதுனால இப்போ எல்லாம் வெளியில் வந்துருச்சு. இதை முழுக்கையாக எடுத்து அறப்போர் இயக்கம் ஜெயராமன் நேற்றுக்கு தான் வீடியோ போட்டிருக்கார். எனவே 3+1 விக்கெட்டுகள் கண்டிப்பாக அடுத்த சில வாரங்களுள் விடும். ஓகே, எத்தனை கோடிகள் சார் முறையீடுகள் நடந்திருக்கு? சார், மணல் குவாரியில் 5 டிஸ்ட்ரிக்டில் மாத்திரம் 4,780 கோடின்னு சொன்னது இடி. இப்போது மணல் ஒரு யூனிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினா 7,000 ரூபா, ஒரு லாரி 3 யூனிட்டு 22,000 ரூபா இன்றைக்கி மெட்ராஸில். அவங்க போடுறது கம்பெனி அவன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 1000 ரூபா தான். ஒரு யூனிட் 1000 ரூபாய்க்கு வாங்கினா 7,000 ரூபாய்க்கு விற்கிறான். டிரான்ஸ்போர்ட்டிங்கு இந்த லேபர் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது எவ்வளவு ஆகுது? இதெல்லாம் மணலில் இதில் கிரானைட் குவாரியில் கிருஷ்ணகிரியில் 25,000 கோடி. நம்ம போன வாரம் தானே சகாயம் அவர்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொன்னார். அந்த பீரியடில் மதுரையில் மட்டும் 1 லட்சம் கோடிக்கு நஷ்டம்னு அவருடைய அறிக்கை, மற்றவர்கள் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இது எல்லாமே, அதாவது இவங்க என்ன நினச்சாங்கன்னா, வழக்கு இது போடல, ஈஸியாக எஃப்ஐஆர் போடலன்னா ஆகாதுன்னு நினச்சாங்க. சார், 2001 ஆந்திராவில் நடந்த கல்குவாரி வழக்கிற்கு பிஜேபியில் சேர்ந்து 7-8 வருஷமாக இருக்கிற ஜனார்தன் ரெட்டி அவர்களுக்கு இப்போ 7 வருஷ தண்டனை கிடச்சிருக்கு. அந்த தீர்ப்பு வந்த உடனே தான் நடுக்கம் வர சரின்னு துரைமுருகனை மாற்றிருக்காங்க. நீங்கள் மாற்றினாலும் அன்னைக்கு யார் துறை அமைச்சரோ அவர் மீது வரும். அதனால மிக நிச்சயமாக அடுத்த சில வாரங்களில் வரும். நேற்றைக்கு இதை பேசியிருக்கார், இன்னைக்கு இதையும் எடுத்து திருப்பி அரப்பஜா. ஏன்னா தெளிவாக இதுக்கெல்லாம் வீடியோ இருக்குது. அப்பாவை கூப்பிட்டு மிரட்டுறார் கலெக்டரை, எப்போ நீங்கள் இதெல்லாம் மூடின குவாரியை எடுப்பீங்க? மூடின குவாரி ஏன் மூடினாங்க? 5 அடி தோன்றேன்னு சொல்லி 50 அடி தோண்டி எடுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொடுத்தது 1 ஏக்கர்னால் பக்கத்தில் இருக்கிற 3 ஏக்கருக்கு சேர்த்து எடுத்திருக்கீங்க. இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் திட்டமிட்டு இதை நான் சொல்கிறதுன்னா, நீதிபதி இன்னைக்கு வந்த தீர்ப்பின் திரு பரத சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னதை வச்சு நான் சொல்லணும்னா, தாயின் மார்பை அரித்து ரத்தத்தை குடித்துள்ளார்கள்னு சொல்கிறாங்க. அதனால இது தடுக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் மனோ தங்கராஜ் ஒரு போராளியாக கன்னியாகுமரியிலேருந்து இதில் மணலையும் இதையும் கல்லையும் எடுத்துகிட்டு போகிறாங்க கேரளாவுக்கு, இதெல்லாம் தடுப்பேன்னு சொன்னார். இவர் வந்த பிறகு இந்த 3 வருஷத்தில் பல மலைகள் காணாமல் போயிருக்குன்னு அங்கே உள்ளூர் மக்கள் நமக்கு இமெயில் அனுப்புகிறாங்க. எனவே கண்டிப்பாக எதிர்பாருங்கள், நிறைய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.